பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அதனுடைய 4-5 வசனங்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பெரும் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். அடுத்த வசனம், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். Isaiah chapter 31 verse 4 and 5. This is what the Lord says to me. As a lion grounds, a great lion over its prey, and though a whole band of shepherds is called together against it, it is not frightened by their shouts or disturbed by their clamor. So the Lord Almighty will come down to do battle on Mount Zion and on the heights, like birds hovering over her. The Lord Almighty will shield Jerusalem. He will shield it and deliver it. He will pass over it and will rescue it. Amen. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள் என்று 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரை நம்புகிற தம்முடைய மக்களுக்காக, ஏனென்றால் சங்கீதத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள், அவரே நம்பி இருக்கிற கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் யுத்தம் பண்ணுகிறதற்காக அவர் இறங்குவார். எந்த நேரத்தில் எப்படி இறங்குவார் என்றும் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல. நமக்கு தெரியும், சிங்கமும் பாலசிங்கமும் அவைகள் தங்களை இரையை ராஜாங்கத்துல பிடிப்பாங்க. பிடிக்கும்போது அவர்கள் கர்ச்சிப்பாங்க. இரையை காணும் போதே கர்ச்சிப்பாங்க. கர்ச்சித்து அந்த இரையும் பயப்படும், அதை சுற்றிலும் இருக்கிற மிருகங்களும் பயப்படும். அப்படியே பிடித்திருக்கும் போது அவர்கள் கர்ச்சித்து அதை பிடித்து சாப்பிடுவாங்க. அந்த நேரத்திலே தங்களுக்கு விரோதமாக, அதாவது ஒரு ஆட்டை பிடித்தார்கள் என்றால், ஒரு ஆடை அந்த பாலசிங்கம் இல்லாவிட்டால் சிங்கம் பிடிக்கிறது என்றால், அந்த ஆடை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், திரளான மேய்ப்பர்கள் அவர்களுக்கு விரோதமாக, அதாவது அந்த சிங்கத்துக்கும் பாலசிங்கத்துக்கு விரோதமாக எவ்வளவு திரளான மேய்ப்பர்கள் கூப்பிட்டாலும் இல்லாவிட்டால் சத்தத்தை எழுப்பினாலும் அந்த சிங்கமும் பாலசிங்கமும் கலங்காது. ஹல்லேலூயா. அவைகள் கலங்காமலும் அந்த மேய்ப்பர்கள் உண்டாக்குகிற இந்த சிங்கத்திற்கு பாலசிங்கத்திற்கு விரோதமாக உண்டு பண்ணுகிற அமளியினாலும் பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்புகிற தம்முடைய மக்களுக்காக யுத்தம் பண்ண இறங்குவார். இந்த பூமியிலே நம்முடைய மானுஷிக கண்களினால் பார்க்கிற சிங்கத்தை போலும் பாலசிங்கத்தையும் போல அல்ல, யூத ராஜ சிங்கமாக பூமியில் உள்ள சகல வல்லமைகளை கீழ்ப்படுத்துகிற, சகலத்தையும் ஆட்கொள்ளுகிற, ஒருவருக்கும் எதிர்க்க முடியாத வல்லமை பராக்கிரமம் உள்ள யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்காக யுத்தம் பண்ண இறங்குவார். அவர் வந்து, அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆதரவற்றிருக்கிற எருசலேமுக்கு தேவனாகிய கர்த்தர்
ஒரு பட்சி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை ஆமீன் பறந்து காக்கிறதோ, அது பறந்து காக்கும்போது ஆமீன் ஸ்தோத்திரம், எந்த ஒரு விலங்கினங்களுக்கும் எந்த ஒரு உயிரினங்களுக்கும் அந்த பட்சியின் குஞ்சுகளை ஆமீன் ஸ்தோத்திரம் அதனுடைய பக்கத்திலே வராதபடிக்கு அவைகள் அவ்வளவு கீழே அப்சர்வ் பண்ணி பறந்து காத்துட்டே இருக்கும். அதுபோல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் காக்கிறது மட்டுமல்ல, தப்ப பண்ணுவார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவரும் ஆத்துமாவை காப்பார் என்ன வாசிக்கிறோம். ஆமென். எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். எல்லா தீமைகள் நின்று கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். யூதராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காக கொடி பிடிப்பதற்காக அவர் நம் பக்கத்திலே கடந்து வருவார். அவர் கடந்து வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கிற நம்மையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆதலால் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். தேவனிடத்திற்கே திரும்புவோமாக, அவரையே நம்புவோமாக. நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை விடுவிப்பார், நம்மை ரட்சிப்பார், காத்து தப்பு பண்ணுவார், ஆதரவாக இருப்பார். நமக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் இறங்குவார். ஜெபிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுவை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே நேரங்களுக்கு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மையே நம்பி இருக்கிறோம். அப்பா, நீரே எங்கள் அடைக்கலமாக, எங்களுக்கு ஆதரவாக, எங்களை கடந்து வந்து விடுவிக்கிறவராக கூடி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, திரளான ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தண்ணீர்கள் திரளாய் வரும்போது, ஜலப்பிரவாகம் என்னை அணுகும் போது அது என்னை அணுகாது, ஜலப்பிரவாகம் என்னை சூழும் போது அது அவனை அணுகாது. 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் நீர் வல்லமையுள்ளவர், நீர் மகத்துவம் உள்ளவர். எந்தெந்த வல்லமைகள் விரோதமாக எழும்பி பயப்படுத்தினாலும், கலங்க பண்ணினாலும், அவனையை உண்டு பண்ணினாலும் அவன் பயப்படாமல் கர்த்தாவை உமக்காக நிலைநிறுத்த கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்பா இந்த வசனத்தை விசுவாசிக்கிற, உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குகிற கிருபைக்காக ஸ்தோத்திர ராஜா. சமூகத்தில் எங்களை ஒருவரையும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.